ஹாய் ஆல், வெல்கம் டு ரம்யா பீட்ஸ். ரீசெண்டாக கார்த்திகை தீபம் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தோம். பிள்ளையார் கோயிலில் சூப்பராகவே இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கோலம் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக நிறைய விளக்குகள்லாம் ஏற்றிருந்தாங்க. தீப திருவிழானால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் போய் அங்கே கலந்துக்கிட்டோம். அங்கே தீப திருநாள் அன்னைக்கு நிறைய கோயிலில் உள்ள சன்னதியில் நிறைய சுவாமிகள் இருக்குது. அங்கே அந்த சுவாமிகளுக்கெல்லாம் அர்ச்சனை, ஆராதனை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. முருகர் பெருமாருக்கு அங்கே அர்ச்சனை அபிஷேகம் நடந்துச்சு. அதை இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். அது ரொம்பவே சூப்பராக நல்லாவே இருந்துச்சு. ஒரு சுவாமியும் அன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஒரு அந்த கோயில் ஃபுல்லாகவே விளக்கால் ஜொலிச்சிச்சு. கார்த்திகை தீபம்னாலே நார்மலாகவே ஜொலிக்கும். அந்த விளக்கு ஏற்றினோன்னே அந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு அழகை கொடுத்தது. முருகப்பெருமார் அன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாகவே அர்ச்சனை பண்ணாங்க. ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்கே வேலுக்கும் ரொம்ப அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அங்கே உள்ள பிளேட்லலாம் எல்லாருமே அவங்கவுங்க அர்ச்சனையை வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே அங்கே கோயில் பக்கத்தில் உள்ளவங்க தான். அவங்க எல்லாரும் ஒரு பாட்டு பதிகம்லாம் படித்தாங்க. அது கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதோட அர்த்தம் நிறைய படித்து அதுலேயே ரெகுலராக படிச்சுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தீபம் ஏற்றினேன் இல்லையா, அந்த தீபத்துக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜெவ்வந்தி பூ இருக்கா, அது நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்த பூவை எடுத்து நீங்கள் ரவுண்டாக ஃபுல்லாக வச்சிடுங்க. வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பன்னீர் ரோஸ் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை உதிரியாக பண்ணி நடுவில் தூவி விடுங்க. அந்த பன்னீர் ரோஸ் ரெட்டு இல்லாட்டி பிங்காக கூட இருக்கலாம். 2 வெரைட்டியும் ஓகே தான். அது 2ஐயும் தூவி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு அழகான அகல் விளக்கு எடுத்து வைங்க. அந்த எல்லோ ரோஸ்க்கு பக்கத்தில் ஒரு ரெட் ரோஸ் கூட வைக்கலாம். அந்த ரெட் ரோஸ் எப்படி இருக்கணும்னா குட்டியாக அழகாக அதுக்கு ரோஸ்க்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி வைங்க. இந்த டெக்கரேஷன் இன்னும் நிறைய பெரிய பூ போடுறா இருந்தாலும் நீங்கள் போடலாம், குட்டி பூ போடுறா இருந்தாலும் போடலாம். அதை சுற்றி 5 அகல் விளக்கு வைங்க. வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். அன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக அழகாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த பூ அலங்காரத்தில் விளக்க வைக்கும்போது அப்படி ஒரு அழகான சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் சேனலை இதுவரையும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.